சுந்தர் சியோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இருக்காது. அங்கே ஒருத்தர் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பார், இங்கே கேரம் போர்டு விளாண்டுட்டு இருப்பாங்க, டேரக்டரும் இங்கே கேமராமேனும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஷூட்டிங் நடக்கும். அவர் மணிவண்ணனுடைய பேட்டர்லேருந்து வந்த ஆஃபீஸ்லேருந்து வந்ததுனால ஷூட்டிங் ஸ்பாட்டை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப மெனக்கெடுத்து மண்டையை போட்டுலாம் பிச்சுலாம் ஆய்வுன்னு கத்திக்கிட்டு சில டேரக்டர்ஸ் இருக்காங்க. வந்து சில டேரக்டர்ஸோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தோன்னா அந்த மைக் இருக்கு இல்லையா, 2 கெட்ட வார்த்தை பேசினா இல்லை மைக் இருக்குல்ல, ஒரு நாள் ஒரு மைக் காலி ஆகுமா, தூக்கி அடிக்கிறது. இன்னொரு டேரக்டர் இருக்கார். அவர் எப்படின்னா அந்த முதல்ல வந்து ஃபிலிம் கேமரா இருக்குது, அந்த வி ஃபைண்டரில் வந்து இப்படி கை வச்சுட்டு தான் சீன் பார்ப்போம். எப்படி அந்த வி ஃபைண்டர் இருக்கு, வியூ ஃபைண்டரில் மேலே வந்து ஒரு ஃபிலிம் லோட் பண்ணுற ஒரு சின்ன, ஆமாம், ஒரு அதுக்கு மேலே ஒரு ரெக்ஸின் இது போட்டிருப்பாங்க, அந்த கம்பெனியோடைய இது லோகோ இருக்கும். இவர் என்ன பண்ணுவாராம், சீரட் இருக்குல்ல, சீரட்டை வச்சுட்டு இந்த வி ஃபைண்டரில் இப்படி பார்த்துட்டு இருப்பார். டெய்லி அவன் ஷூட்டிங் கேமரா கொண்டு போயிருப்பான், மேலே இருக்க அந்த ரெக்ஸின் அந்த கிளாத்தை பார்த்துவாங்க. ஒரு சில டேரக்டர் போய் மைக்கை தூக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு சில டேரக்டர் ஷூட்டிங் நடக்கிறது எந்த சத்தமுமே இருக்காது, பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். ஒரு டேரக்டர்லாம் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துருவார். ஒரு மிகப்பெரிய டேரக்டர், இந்தியாவை கொண்டாடக்கூடிய டேரக்டர் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் சத்தமே இருக்காது. ரொம்ப அமைதியாக உட்காந்து இந்த சீனில் நீங்கள் அதை பண்ணிடுங்க, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பின் ட்ராப் சைலண்ட் ஷூட்டிங் நடக்குதா என்னன்னு ஜென்ரேட்டர் சத்தம் மட்டும் தான் கேட்கும். வீட்டிலேருந்து சாப்பாடு வந்து ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிடுவார். அப்படிலாம் இருக்காங்க டேரக்டர். இன்னொரு சைடு வெங்கட் பிரபு அவர்கள் மாதிரி ரொம்ப ஜாலியான, அதில் தான் நீங்கள் சொல்கிற சுந்தர்சி அவர், சுந்தர்சி அதை காட்டிலும் ஜாலியாக இருக்கும். சுந்தர்சியோட ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக டேக் எடிஷன் எடுத்துக்கலாம். ஆர்டிஸ்ட் வரலையா, சரி ஓகே சார் பரவாயில்ல, நாளைக்கு எந்த எடுத்துக்கலாம், நீங்கள் அதுக்குள்ள வேறு யாரும் சீன் எடுங்க, அது டக்குன்னு அதை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர் தான். ஆனால் சமீப காலமாக ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இவங்க ரொம்ப ஒரு மாதிரி டக்குன்னு டென்ஷன் ஆகிறாரு, என்னன்னே தெரில, டேரக்டருக்கு என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் 2ல் கூட நயன்தாராவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் ஆகி ஒரு வேண்டாம், நயன்தாரா வேண்டாங்கிற அளவுக்குலாம் போய் ஒரு மாதிரி டக்குன்னு டெம்ப்ட் ஆயிட்டாரு.